இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். ஆக்சுவலி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இந்த Honor X9b இந்த ஸ்மார்ட் ஃபோனோட இந்தியன் லான்ச் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வர February 15 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது. பட் இந்த அப்டேட் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு தனியாக இங்கே நான் அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சை பற்றி நான் எதுவுமே அப்டேட் பண்ணியிருக்க மாட்டேன். எப்போ வருது அப்படின்றத பற்றிலாம் சொல்லியிருக்க மாட்டேன். அதனால் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்கள் ரவி. இந்த ஹானர் பார்த்தீங்கன்னா Honor X9b அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை ஆஃப்ரிக்காவில் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலாக லான்ச் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, ஸ்பெக்ஸ் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களா. பட் இவங்க ஒரு கேம் ஷோ மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கேம் ஷோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனை உடைக்கணும், சில கேம் மாதிரி வச்சு அந்த கேம் மூலியமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை உடைக்கணும் அப்படின்றது தான் இந்த கேமே. இந்த ஃபோனை உடைச்சிட்டோம் அப்படின்னா 25,000 ரூபா ப்ரைஸ் மணி அப்படின்ற மாதிரி சொல்லி ஹானர் ஒரு ப்ரொமோஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரொமோஷனே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு சூப்பரான ப்ரொமோஷனாக இருந்துச்சு. அண்ட் இந்த ப்ரொமோஷனை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓஹோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டியூரபிளான ஸ்மார்ட் ஃபோனாக இருந்துச்சு. ஈவன் 120% இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ராப் ரெசிஸ்டன்ஸ் 100% இல்லை 120% கீழே விழுந்தால் உடையவே உடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஹானர் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு பில்டில் குவாலிட்டியில் ரொம்பவே நிறைய விஷயங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் குவாலிட்டி ஓகே, பட் இதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆஃப்ரிக்காவில் தான் லான்ச் ஆயிருக்கு அப்படின்னாலும் நெக்ஸ்ட் இந்தியாவிலையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில லீக்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு, வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் இப்போ இந்த Honor X9b இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆக்சுவலி Honor என்ன தான் கொடுத்துருக்காங்க, இந்த டியூரபிலிட்டியை பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பேசலாம் வாங்க. சரி, அதில் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இந்த Honor X9b இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த டிசைன், இந்த லுக்கை பார்த்ததும் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு லாவா Blaze 2 5G லான்ச் பண்ணாங்களே அந்த ஸ்மார்ட் ஃபோனை உரிச்சு வச்ச மாதிரியான ஒரு டிசைனில் தான் ஆக்சுவலி இந்த Honor X9b இருக்குது. அண்ட் லாவா நமக்கு தெரியும், அந்த டிசைன் அவங்க Realme 11 சீரிஸ்லேருந்து காப்பி அடித்தாங்க. ஸோ எல்லாருமே அங்கேருந்து காப்பி அடிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் லுக் பார்க்குறதுக்கு ப்ரீவியஸாக நமக்கு பழக்கப்பட்ட ஒரு டிசைனில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. பட் டிசைனை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட் நான் சொன்ன மாதிரி டியூரபிலிட்டி, அதோட குவாலிட்டி தான். ஆக்சுவலி எப்படி தான் கீழே போட்டாலும், எத்தனை வாட்டி கீழே போட்டாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே உடையவே உடையாது, கிராக் கூட விழாது அப்படின்ற மாதிரி ஹானர் சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு கேம் ஷோவே கண்டக்ட் பண்ணாங்க. ஒரு பெரிய பாறையை தூக்கி போட்டு உடைக்கிறது, அண்ட் ஃபோனை தூக்கி கீழே போட்டு உடைக்கிறது, அண்ட் அதை வச்சு பழத்தை நசுக்கிறது, அதை உடைக்கிறது, இதை உடைக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. பட் எங்கேயுமே அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே கிராக்கோ இந்த டேமேஜுமே ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு டியூரபிலிட்டியான பெஸ்ட்டான குவாலிட்டியில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் ஆக்சுவலி Honor இந்த ப்ரொமோஷனே பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய குவாலிட்டி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ட்விட்டர்லையுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின டாக்ஸ் நிறையவே போய்கிட்டு இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் செம்ம குவாலிட்டியான ஸ்மார்ட் ஃபோன் Honor டியூரபிள் அப்படின்ற மாதிரியான ஹேஷ்டேக்லாம் கூட ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்மார்ட் ஃபோனை தான் Honor ஆக்சுவலி இங்கே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதோட குவாலிட்டி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்ல குவாலிட்டியாக இருக்குது, எல்லாம் ஓகே. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸிங்க்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே, ஆக்சுவலி டிஸ்பிளே நான் சொன்ன மாதிரி ரொம்பவே குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேல கிராக்கோ எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. நீங்கள் எத்தனை வாட்டி தூக்கி கீழே போட்டாலுமே சரி, எங்கேருந்து கீழே போட்டாலுமே சரி, உங்களுக்கு எந்த டேமேஜுமே ஆகாது அப்படின்ற மாதிரி Honor தரப்புலேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் குவாலிட்டி நல்லா பண்ணிட்டாங்க. பட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி டிஸ்பிளே ஒரு கர்வ்டு டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷனில் இங்கே இருக்குது. 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது போக 1200 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வேல்யூவோட ஆக்சுவலி இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போதுமே நல்ல ஃபீச்சர்ஸ் தான். 1.5K ரெசல்யூஷனோட 120 ஹெர்ட்ஸ் 1200 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸ் அப்படின்றலாம் இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே, ரீசனபிளான நல்ல ஒரு டிஸ்பிளே அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆக்சுவலி ஃபீச்சர்ஸாகவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டியூரபிலிட்டிக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ஹைலைட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி பேக்கப். ஏன்னா 5800 mAhக்கான ஒரு பேட்டரி பேக்கப் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இந்த பேட்டரி பேக்கப்பை வச்சுக்கிட்டு 3 நாளைக்கான பேட்டரி லைஃப் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் பேட்டரி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் Honor தரப்புலேன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது அவ்வளோவா டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா இப்போ தான் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. பட் 3 நாளைக்கான ஒரு பேட்டரி லைஃப் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வருது அப்படின்னா அது செம்ம சூப்பரான விஷயம் தான். ஏன்னா இப்போ மேக்ஸிமம் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே 1 day 1.5 day மேக்ஸிமம் அவ்வளோதான் வரும். பட் இது 3 daysக்கான பேட்டரி லைஃப்லாம் கொடுத்துச்சு அப்படின்னா அது வேறு லெவலாக தான் இருக்கும். ஸோ அது இருக்கா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அவங்க கிளைம் பண்ணுறது 3 நாளைக்கான பேட்டரி லைஃப் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது போக ஃபாஸ்ட் சார்ஜிங் எப்பவும் போல் சார்ஜர் Honor பாக்ஸில் இருக்காது. பட் 35 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி இங்கே கொஞ்சம் கம்மி தான். Snapdragon 6 Gen 1 அப்படின்ற ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணல. டியூரபிலிட்டி
நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே குவாலிட்டியான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸ்னாப்ட்ராகன் 610 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கேமராவும் பார்க்கும்போது 108 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க பிரைமரி. இது போக ஒரு 5 மெகா பிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான 3 கேமரா பின்பக்கம் இருக்குது. முன்பக்கம் செல்ஃபின்னு பார்க்கும்போது 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி தான் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபீச்சர்ஸோட இவங்க செட் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸிங்னு பார்க்கும்போது எக்ஸாக்டான ப்ரைஸிங் ஆக்சுவலி தெரியலை. பட் 12GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலி 25,000 30,000 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ 25,000 மாதிரியான ப்ரைஸிங்க்கு நாம் சொன்ன மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது உண்மையிலேயே நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். ஏன்னா ஃபீச்சர்ஸ் நமக்கு ஓரளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே இல்லாமல் ஒரு சூப்பரான பில்டு குவாலிட்டியில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிள் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மெயினாக தோணுது. அதுவும் ஹானர் கிளைம் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த டியூரபிலிட்டி டெஸ்ட் பார்க்கும்போது 200 சினாரியோஸில் நாங்கள் இதை டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய சினாரியோஸில் டெஸ்ட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டியூரபிலிட்டி பெஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஹானர் தரப்புலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்க்கும்போது டியூரபிலிட்டியில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்க்கும்போது அந்தளவுக்கு குவாலிட்டி டியூரபிலிட்டி அதெல்லாம் அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் நாளே டேமேஜ் ஆகிறதெல்லாம். பட் இங்கே அதை அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அதில் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறது உண்மையிலே எனக்கு பாசிட்டிவாக தான் தோணுது. மாதிரி பேட்டரி பேக்கப் அதையுமே ஹைலைட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டரான பேட்டரி லைஃப் வர மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்கிறது எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பாசிட்டிவாக தான் தோணுது. ஸோ பேட்டரி லைஃப் அண்டு டியூரபிலிட்டி இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறதுனால மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் தான் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் 25,000 அப்படின்ற செக்மெண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஓகே தான், ரீசனபிள் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ நெக்ஸ்ட் மேபி இந்தியன் மார்க்கெட்டுக்கும் வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில டாக்ஸும் போய்கிட்டு இருக்குது, ஒரு சில லீக்ஸும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான ஃபீச்சரோட இந்த மாதிரி ஒரு டியூரபிலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் இந்த செக்மெண்ட்டில் வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஹானர் X9b அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் ஒப்பீனியனை இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.